அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். யாரும் பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. தட்டி பறிப்பதா துட்டு, கலைகளை நிற்பதா லட்டு, போனால இடம் போனால் வருவது சொட்டு, கூத்தாடி வாயில் அகப்பட்டு போனார் அவர் வாயார் கட்டு. மாவட்டம் சொரகுளத்தூர் இதிலே நாடக பிள்ளைகள் அனைவரும் ஒரு முகல் வெட்டு, அதுல நான் மட்டும் ஒரே ஒரு பொட்டு. அடி சைக்கிள் போரடி கண்ணே கட்சிக்காரன் ஓட போறான் சீனக்காரன். யாரு உதவாங்கத்தியா ஒட்டிக்காரன் ஓடுவாங்க தானக்காரன்.
என்னமோ தெரியல தகுமுலான கூட்டம் இங்க ரெண்டு கம்பத்தை நட்டுவிட்டேன். நடு மத்தியில ரெண்டு குண்டு பல்பு தொங்குது. அதான் பல்பு தொங்குது. நான் பாட்ட கூட யாரோ ஒரு ஆள் பீன்னு ஊதுறான். யாரும் தெரியல, யாரு வராங்கன்னு பாக்குவா. சிந்தையில் சிந்தித்திருக்கும் மூலாதார பொருளை உணர்ந்து பிரமணனையை மேல்நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் தொலைப்பையை பாதுகாடுவோம். அதுவே எம்மதற்கு கட்டும். இங்கரும் பேரங்கெட்டி பெருமாள் இருக்கக்கூடிய வீரசம்மனூர் மகாசலம் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனுக்காக அக்னி வசந்த விழா ஏற்பாடு செய்து நாடு நல்ல முறையில் இருக்க வேண்டும், ஊர் செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரதமும் நாடகமும் அக்கினி வசந்த விழா ஏற்பாடு செய்து அப்படி 10 இரவு நாடகத்திலே இன்று 3வது இரவாக நடத்தக்கூடிய நாடகம் பகடை துயில் அம்மன் வஸ்திராபரணம். பகடை துயில் வஸ்திராபரணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த உணர்ந்துள்ளோம். இன்னும் இந்த நாடகத்தை உபயமாக ஏற்று இன்னும் உயர் திருவாளர் இன்னும் வீரசம்மனூர் மகாசலம் இன்னும் தனசேகரன் லட்சுமி இன்னும் மின்சாரத்துறையிலே பணியாற்றி வரக்கூடிய இன்னும் தனசேகரன் லட்சுமி இன்னும் அவருடைய மகன் சதீஷ் விஜி மாலதி ஈபி நகர் மகாசலம் இன்னும் அதே போன்று சரவணன் பரமேஸ்வரி திவ்யா காயத்ரி ஈபி நகர் மகாசலம் இன்னும் காலம் சென்று ஆறுமுக முதலியார் இன்னும் வேதம்மாள் மகன் சரவணன் இன்னும் பரமேஸ்வரி
சண்முகம் ஜெயா என்று சொல்லக்கூடிய நாடக மரத்துக்காக அன்பளிப்பு 201 ரூபாயும் இந்த நாடகத்தை உபயமாக ஏற்று இன்னும் தனசேகரன் குடும்பத்தினர் சரவணன் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது நாடக மரத்துக்காக இந்த நாடகத்தின் அன்பளிப்பு உபயமாக ஏற்றது 20,000 ரூபாய். சுபோஜம் அப்படி நினைத்து அனைத்து நல்லுறவுக்கும் ஆள்போல் தனித்து அறிகுபோல் வேறு பற்றி மாதவரை சேவைகளும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு கால வாழ வேண்டும் என்று ஆண்டவனை அம்மனை பிரார்த்தனை செய்து இந்த பகடை தூக்கில் அம்மன் வஸ்திராவரணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திற்கு காவலாளி வேலை செய்ய ஒரு ஆள் தேவை. அதை யாரோ வரவா ஒருத்தர் பஞ்சு முட்டாய் விற்கிற மாதிரி வரான். கூப்பிட்டு பார்ப்போம். ஒரு முறை வணங்கினா வணக்கம், அதுக்கு மேல என்ன வணங்குனீங்கன்னா ஆமா தீ பார்த்து கும்பிடாத, முகத்தை பார்த்து வணங்கடாப்பா. ஆளை பார்த்தா பரவாயில்லையா? நல்லா பிடிக்குதா? பாகட்டாத்தா இல்ல இருக்குதா பாகட்டா நல்லா பிடிக்குதா? ஆளை பார்த்தா பிடிக்குதுப்பா. பரவாயில்ல. இந்த தினத்துல நல்லா பாரு தண்ணி இல்லையா? இந்த பக்கம் போனீங்க தண்ணி இல்லையாடா? எல்லாம் நல்லா தானே பாக்குது பேண்ட், ஒரே கலரா இருக்கிற பாரு. அதான் அது சொல்றாரு பாரு பொட்டிக்காரு ஐயா. 1000 ரூபாய் சும்மாவா? நீதானா? ஒரு நாள் எடுத்து போட்டானா ஐயா? நீயே போட்டுக்கிட்டா அந்த ஆளு போவோம். ஓஹோ பரவாயில்ல. ஆளை பார்த்தா டிப் டாப் ஆகுது. கைனா ஒண்ணு வாய் இருந்தா போயிச்சுக்கலாம். சண்டையில கை மறந்தவனா, சபையில வாய் மறந்தவனா ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லையா? காயும் இது கையும் இதுப்பா. இல்ல நேற்று விட நீங்க கொஞ்சம் ஜனம் நெக்கிக்கிட்டு வந்துக்குது. பரவாயில்ல, அதனாலதான் கலகலன்னு பேசிக்குது. அதனால அப்புறமா தான் கொஞ்சம் கீழே சாயம். அப்படின்னா சாயத்துக்குள்ள எதனா ஒண்ணு கொண்டாந்து சுட்டாந்து கொடுத்துருவாங்க அடிக்கு. நேரம் எங்க வர தெரியுமா? எங்க நேரா எங்க மாமியார் வீட்டுல இருந்து வரேன். எங்க எங்க மாமியார் வீட்டுல இருந்து. ஏமா சைலன்ட் பேசாத ஏக்கா. அந்த பக்கம் என்ன பண்றாங்க? தூங்குவாங்க. ஏமா
ஆட்ட பார்த்து இந்த மாதிரி பாருங்க அந்த மாதிரி பாத்துக்கிறேன் அதெல்லாம் பேசாதீங்க. ஏமா எங்கிட்டு வர? எங்க மாமியார் வீட்டுல இருந்து வரேன். அடடா மாமியார் வீட்ல? ஆமா. என்ன விசேஷம்? எங்க மாமியார் வீட்டுல பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம்? நான் சொல்றது. ஏய் சொல்றா. பாஜாரா எங்க மாமியார் வீட்டுல ஒரு தொட்டி. மாமியார் வீட்டுல தொட்டி. தொட்டில டவுட்ட கொட்டு. டவுட்ட கொட்டி. டவுட்ட கொட்டு. டவுட்ட கொட்டி. மாட்டு ரெண்டு கட்டு. மாடு ரெண்டு கட்டி. மாடு முட்டி. மாடு முட்டி. நான் போட்ட பல்ட்டி. நீ போட்ட பல்ட்டி. என் பொண்டாட்டி சுத்தல கட்டி. மாட்டை கட்டலானா மாட்டை கட்டி பல்ட்டி போட்டுருக்கலாம். போட்ட பல்ட்டிக்கு பொண்டாட்டி சூத்தல ஏன் கட்டி வந்துச்சு? கணேசன் இங்கிருந்து அங்க போதுல. ஓ கணேசன் குடுத்து வச்சுக்கிறியா? சரிதான் குடுறாப்பா. மாட்டு வர மாட்டானா கட்டி என்ன பண்றது? பணம் இல்லாத பாத்து கிடக்குறேன். ஏன் நீட்டா இருக்கானா? நீங்க வருவாரு ஓடிக்கிறதுக்கு. அத உள்ளுக்கிறாரு. என்ன தவிர யாரும் ஓடிக்க முடியாது. ஓடிக்க முடியாதா? சரிதா நீ ஓடிச்சுக்கா. பணம் ஒண்ணா கொடுப்பாங்க. நீங்க ஆனா நீங்க 3வது நாள் பணமே வந்துச்சு. சரி ஒண்ணுன்னா வாங்கிக்கோ. நீங்க என்ன ஆட்டா பகடை தொகில் அம்மன் வச்சிரா வரணும். இதுல யாரெல்லாம் வருவாங்க? இதெல்லாம் வேற சொல்லுமா? சொல்லாதே. அஸ்ராபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா தம்பி துச்சாதன புலி கர்ண அவங்க மாமன் ஜகுனி. அப்புறம் சொல்லியா எல்லாத்தையும் சொல்லுமா? தப்பு பண்ணிட்டேன்னா சொல்ல சொல்லிடுமா? அதுக்கப்புறம் திருநாட்டுல மகாராஜா, அதன் பிறகு விதிராழ்வார், அதன் பிறகு பாண்டவரே ராஜாக்கள், திரௌபதி அம்மன் வரும், காந்தாரி வருவாங்க. அததான் முக்கியமான ஆளே விட்டுக்கிறியா? யாரு கூட வராதுன்னு சொல்லிட்டாருல்ல துச்சாதன புலி இப்ப வர்றாரா? அதுக்கப்புறம் வெடிக்கால 2 பேர் வருவாங்க புலி கிடைக்கிறதுக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம பெரியவர்களே தாய்மார்களே எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் எது வீட்டுக்கு போலாம். காட்டியா எல்லாரும் வந்துட்டாங்க. ஆட்டு முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டுக்கு போங்கன்றேன். யாரா சேர்த்து போச்சு போவாங்க. உத கொடுக்கறதுக்கு வராம சொல்றேன். வரக்கூடிய கதாபாத்திரம் அவங்க பாத்திரத்தை எடுத்தாங்க. அவங்க பாத்திரத்துக்கு தண்ணி போட்டு போ. சரி யாராவா என்ன பண்ணா? அதற்கு தேவாத்திரம் செய்யணும். முதல் கடவுள் விநாயகரை வணங்கு. ஆமா போய் சொல்லி அந்த வண்டி பிடிக்க உப்பு வைக்கிறாரு. ஒப்பற்ற விநாயகர் கணநாதா, உலகத்தில் உனக்கு நிகர் யாரும் இல்லை. உனக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆத்த சபையில் 101. ஆமா இந்த தெய்வீக சபை ராஜ சபை. இந்த சபையை கண்டு ஒரு வணக்கம். அமைதியா ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா அவங்க மாமா ஜகுனி. அந்த ஆளுகிட்ட நீங்க உசாராயிரு. ஆமா அந்த ஆளுகிட்ட தான் நீங்க வேலையா இருக்குது. அவங்க அண்ணன் கர்ணன், தம்பி புலி துச்சாதன புலி 4 பேர் வராங்க. சபையை கண்டு எப்படி இருப்பாரு? 32 மேல வாஜா.
நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க
கமலான் என் பாதத்தை எல்லாம் சிங்கமாக சிரஞ்சீவாக வாழ வேண்டும் அந்த நோக்கம் ஒரு கால் வீட்டம் மெரிக்காதரா வண்டி மெரிக்கிறாங்க பாடுறான் கமலா நிம்மதியா ஊட்டப்பட்டு தூங்குறேன் கந்தன வெக்கம் என் தந்தை மன்னனுக்கும் செல்ல செல்வங்கள் நூறு பிள்ளைகள் அம்மா ஒரு மாவுண்டேரி மடுவா அல்லது காவேரி பக்கத்து ஆறா இல்ல இழப்பு மட்டும் பிதுக்கிற மாதிரி பிதி பிதி போட்டாங்க எல்லாம் மஞ்சள் போடுங்க தம்பிமார்கள் ஒரு வரிக்கலை தங்க ஒரு இருக்கு துச்சனை இருக்குதா கமலான்
நடையோ சிங்காரது ஓ சிங்கார நடை ஒரு இடத்துல ஆமா ஆகாய மணங்கள மணங்கா அவன் 50 நாட்டையா ஆண்டு வருகிறாரு அண்ணா துறை நல்லா